ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, இன்ப நிதி வந்து ஆக்சுவலாக ஏன்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு. இன்ப நிதி தேர்தல் நிற்க வச்சு அவர் ஒரு மேஜராக இருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பார். முதல்வர் ஸ்டாலினின் பேரன் இன்பநிதிக்கு வயசு இருந்தால் அவரையும் தேர்தலில் நிற்க வைத்து ஜெயிக்க வைத்து துணை முதல்வர் ஆக்கிவிடுவார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேலி செய்து பேசியுள்ளார். இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, இன்ப நிதி வந்து ஆக்சுவலாக ஏன்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு. இன்ப நிதி தேர்தல் நிற்க வச்சு அவர் ஒரு மேஜராக இருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பார். யாரு ஸ்டாலின் பொறுத்தவரை அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு. அதான் அந்த 2 டெப்டி சிஎம். நான் என்ன சொல்றேன்னா, அது உட்கட்சி விவகாரம். நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்பநிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு? இப்போ ஆங்கிலத்தில் டி ஃபேக்டோ சிஎம் சொல்லுவாங்க. அதாவது நிழல் முதலமைச்சர் அப்படித்தானே இருக்காரு. நிழல் முதலமைச்சர் அவர் தானே. அவருடைய ஒரு சாதாரணமா ஒரு அரசியல் அறியாதவர், அரசியல் தெரியாதவர், அரசியல் படிக்காதவர் திடுப்புன்னு வந்து ஒரே தகுதி மு.க. ஸ்டாலினுடைய அருமை மைந்தன்ற ஒரு தகுதி. அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதிக்கு இருக்கு சொல்லுங்க. அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோன்னா எவ்வளோ பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாடுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பாராளுமன்றத்தில் பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா உதயநிதி புகழ் பாடி எடுத்தா உறுதிமொழி எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை இழக்கக்கூடாது. ஆனால் பதவிக்காக தன்மானமாவது எந்த மானமாவது எனக்கு பதவி தான் வேணுன்ற அடிப்படையில் இன்னைக்கு உதயநிதி நாளைக்கு இன்ப நிதினா கூட அவங்க கால கழிவு கூட குடிக்கிற அளவுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.